கோல்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸ் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் யூனிட் 2.3 டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். Demonstration method defines definition சொல்றாங்க. Demonstrations are generally given before a group of observer students by someone, teacher or resource persons who is expert in the subject. டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது யார் டெமோ பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கட்டாயமாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக அந்த சப்ஜெக்டில் இருக்கணும். ஸோ த அதர்ஸ் வில் அப்சர்வ். ஸோ டீச்சர்ஸ் ஆர் சம் ரிசோர்ஸ் பர்சன் வில் பி அ எக்ஸ்பர்ட் இன் delivering the demonstration method. Demonstration is defined as an instructional method that normally combines oral explanation with handling of operations of equipment of materials. டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஓரல் எக்ஸ்ப்ளனேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதோட தே வில் டூ சம் ஆக்ஷன் வித் அன் ஆப்ரேட்டர். ஏதாவது அப்பேரட்டஸ் வச்சுருந்தாலோ இல்லை எல்லாம் மாடல் வச்சுருந்தாலோ அதை செஞ்சு காமிச்சிட்டே சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். Demonstration play a prominent role in teaching learning process. It is a link between theory and practical. Practicalக்கும் தியரிக்கும் உள்ள முக்கியமான லிங்க்கு டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்க முடியும். டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் அன் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட் பை டீச்சர் இன் த கிளாஸ் ரூம், laboratory and workshop. Discussed during instruction is done to develop skills. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆக்டிவிட்டி கிளாஸ் ரூம்லேயோ லேப்லேயோ இல்லை ஒர்க் ஷாப்லேயோ இதை பற்றி டிஸ்கஷன் கேரிட் அவுட் நடக்குது இல்லையா, ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி நடக்கும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணும். Demonstrations are used primarily for reinforcement. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வார்த்தைகள் க்ளூ வேர்ட்ஸ் அஸ் ப்ராபிங், இல்லுஸ்ட்ரேஷன், கிளாரிஃபையிங் அண்ட் கான்செப்ட் ஆர் பிரின்சிபல்ஸ். இது எல்லாமே என்னாகும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தூண்டக்கூடிய கேள்வி கேட்கும் திறன் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் யோசிக்கிறது அண்ட் கிளாரிஃபைங், ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிப்பாங்க, கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே கிளியராக உங்களுக்கு டெமோவில் தெரிஞ்சிடும். Purpose of demonstration method, இதுதான் important points. Demonstration at the start of lesson. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் தொடங்குதல் திறன் கட்டாயமாக லெசன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். விஷுவல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் வேர்பல் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு பொருளை பார்க்குறாங்க, அப்போ பார்க்கும்போது அந்த பொருளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்பல். எ லிங்க் பிட்வீன் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். முக்கியமான விஷயமே டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் theory and practical. Next one, develop manipulative skills. அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க. ஷோ மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக், இதுக்கான மெத்தட்ஸ் என்னவோ அதுவும் கையாளும் திறன்களை சொல்லணும். சால்வ் ப்ராப்ளம்ஸ், ஜென்ரலைஸ்ட் ஐடியா ஃப்ரம் அப்சர்வேஷன். ஸோ அவங்க அப்சர்வேஷனை பார்க்கும்போது they get a clear idea about the observation. First one, demonstration at the start of lesson. Here, demonstration is usually planned at the start of a lesson, generally provides motivation or stimulus variation to the students, which sustains their attention throughout the section. Understanding the concept or principles related to the number of topics and course related engineering and science. ஸோ இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் பார்த்தோம்னா நிறைய லேப் எக்ஸ்பிரிமெண்ட் அவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த லேப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த they have to get a proper motivation. அந்த மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த டெமோவில் இருக்கும். இதனால் they understand the concepts and principles. அதனால நிறைய நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் அண்ட் கோர்சஸ் இது எல்லாமே இன்ஜினியரிங்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி இன் இன்ஜினியரிங் பட் ஆல்சோ இன் அதர் கிளாஸஸ். டெய்லி கிளாஸ் டீச்சர் எடுக்கிற ஒரு லெசனுக்குமே they can prepare demo. Example, the concept of voltage drop by a water log, the concept of acid-base reaction can be demonstrated by color changes, the concept of heat by boiling water. So voltage உடைய வாட்டரில் எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாட்டர் டைமிங்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அது, அண்ட் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ், ஆசிடோட பேஸை
பியூரட் அண்ட் பிப்பட் மூலயமா நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுக்கும்போது என்ன ஆகும், தெர் இஸ் எ கலர் சேஞ்ச். அந்த பர்டிகுலர் கலர் சேஞ்சிங் பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயம் தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் டெமோ. அண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் பை பாயிலிங் வாட்டர். ஸோ எவ்வளோ ஹீட் எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டர் பாயில் ஆகிறதுக்கு அதையும் நம்ம டெம்பரேச்சர் மூலயமா செக் பண்ணலாம். Next one is visual representation or of verbal explanation. A student prefers to see rather than hear. கண்ணால் பார்க்குறத விட காதால் கேட்கறத விட கண்ணாலேயே அவங்க பார்க்குறாங்க இல்லையா. ஹவு திங்ஸ் ஹேப்பன், எப்படி நடக்குது. சச்சஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இப்போ கரண்ட் ஃப்ளோவை பார்க்க முடியாது, தே கேன் உணர முடியும். ஆனால் உணர்றதுக்கான விஷயம் பண்ணோன்னா லைஃப் இருக்காது. ஸோ த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சுவிட்சை போட்டோடனே இந்த லைட் எரியுது, லேம்பை எரியுது அப்படின்னு அர்த்தம் வச்சு அப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கு வந்து கம்பல்சரியாக அதை உணர்ந்து பண்ணணும்னு அர்த்தத்தில் விஷுவல், இது நடக்கிறதால இது செயல்படுது அப்படின்னு அர்த்தம் அவங்க they can see also. 5 human senses are used during teaching and learning situation. கட்டாயமாக 5 புலன்களுமே டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் மேக் திஸ் பாசிபிள். கட்டாயமாக டெமோ பண்ணுறதால இது ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு important link between theory and practical. Learning becomes more and more effective when concept, principles, procedures taught in the theory classes are synchronized with the demonstration or laboratory work. இப்போது ஒரு ப்ரீஃபாக படிக்கக்கூடிய லேர்னிங்னாலே அது ப்ரீஃபாக அவங்க படிக்கக்கூடியது சொல்லி கேட்குறது கற்றுக்கிறது. இந்த கற்றுக்கின பிரின்சிபல் கான்செப்ட் இது எல்லாத்துலேயுமே தியரி பார்ட்டில் கிளாஸில் நடத்துகிற they can synchronized with the demonstration or laboratory. ஸோ லெபார்ட்ரியில் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் எலாபரேட்டடாக நிறைய அவங்க படிக்கிற தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. The teacher can perform a demonstration and ask questions as the demonstration is in progress. Demonstration போயிட்டே இருக்கும்போது டீச்சர் என்ன பண்ணலாம், relevant questions கேட்கலாம். They can arise it. The students will be able to clear up the doubts risen in the theory class. So theory classக்கு அவங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாம் practical section it will be a good bridge to them. Develop manipulative skills. To support theory discussed during classroom instruction or to show how something is done. Manipulation, இது எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க உணர முடியும். வெல்டிங் ப்ராசஸ், வெல்டிங்க்கு முன்னாடி என்ன இருக்கும், சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒயர்ஸை வெல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா சால்டர் ஆகிடுது. அப்போ ஒன்று ஆகும்போது இட் மேக்ஸ் எ பார்ட், ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. ஸோ ஹவு இட் ப்ரோட் இட், எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஸ்கில் அவங்க கற்றுக்குறாங்க. Show methods and techniques. Students need to learn how to use and operate equipments in laboratory or workshop. என்ன மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அப்பேரட்டஸை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதால வாட் இஸ் த பெனிஃபிட் டு இட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ லாஜிக் கேட்ஸ்னால் அதுக்கான இது எடுத்துக்கணும், கேல்வனோமீட்டர்னால் கேல்வனோமீட்டர் ரிலேட்டட் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இந்த லெபார்ட்ரியில் எந்த அப்பேரட்டஸ் அவங்களுக்கு தேவை. ஃபிசிக்கல் பேலன்ஸ்னால் ஃபிசிக்கல் பேலன்ஸில் சின்ன அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல வெயிட் நிறைய போட முடியாது, மில்லிகிராம்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ லெபார்ட்ரிக்கு எது தேவை அப்படின்றது தெரியணும். A teacher could demonstrate how to focus a microscope. எப்படி மைக்ரோஸ்கோப்பை ஃபோக்கஸ் பண்ணணும், க்ளோஸராக லென்சஸை வச்சு மூவ் பண்ணுறதுலாம் காமிக்கணும். How to take vernier reading. வெர்னியர் கேலிப்பர்ஸ் படிச்சிருக்கீங்க 11th, அதை எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றதுலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கெலாம் ஒரு ப்ராப்பர் மெத்தட்ஸ் இருக்குது. சால்விங் ப்ராப்ளம்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் could help to study and solve problems. டெமான்ஸ்ட்ரேஷன் மூலயமா அதை கட்டாயமாக சால்வ் பண்ணும்போது they get a good example. Effect of heat on different kinds of material. So heat can be in any form. எந்த ஃபார்மில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத விட எந்தெந்த மெட்டல்ஸ்க்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றது இங்கே அவங்க ரீட் பண்ண முடியும், அப்போ சால்வ் பண்ண முடியும். அக்கார்டிங் டு த ஹீட் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்லையா, அந்த கெப்பாசிட்டியை லேர்ன் பண்ண முடியும். Generalize ideas for the observation. From the observation, demonstration can be used to reinforce important idea delete in the class and help to summarize key points.
டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, டே கெட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ் ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ள, வலுவூட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிளாஸ் ரூமில் என்ன படிச்சிருக்காங்களோ அது எல்லாமே சம்மரைஸ் பண்ண கீ பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ தே ஜென்ரலைஸ் த அப்சர்வேஷன் ஐடியாஸ் ஃபார் அப்சர்வேஷன். A teacher can set up an experiment and ask a question to get ideas. ஒரு டீச்சர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே கேன் நடத்துறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தியரி கிளாஸில் நடத்திருப்பாங்க இல்லையா. ஸோ தே கேன் ஜென்ரலைஸ் த ஐடியா இன் த ப்ராக்டிக்கல் கிளாஸ் before by asking questions. கொஷின் கேட்டு பண்ணலாம். The use of demonstration will enable the students to infer generalization from the observation. ஸோ அவங்களோட ஜெனரலைஸ்டு பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், டெமோ மூலயமா தே கேன் ரீகால் இட் ஆல்சோ. டைப்ஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ எப்படி அந்த 7 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். டிஸ்பிளே டைப், ஆப்ரேஷனல் டைப், இன்ஸ்ட்ரக்ஷனல் டைப் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் டைப். டிஸ்பிளே அப்படின்னா அவுட்லைன் இன் டீட்டெயில். இந்த டெமோவை பற்றிய ஃபுல் டீட்டெயிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க அங்கே. ஆப்ரேஷனல் டைப் அப்படின்னும் போது ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆக போகுது, அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷனல் டீட்டெயில்ஸ், ப்ராசஸ், இது எல்லாமே இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரிப்பீட் த சேம். அந்த என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸ் பை சொல்லிட்டு அந்த டெமோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் டைப் இஸ் எக்ஸாம்பிள். இல்லுஸ்ட்ரேஷன்னாலே எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்பிளே டைப்பில் பார்க்க போகிறோம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம். இப்போ எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி அப்படின்றது அந்த ஆட்டமில் நமக்கு என்ன பண்ணலாம், அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலயமா சொல்லிக் கொடுக்க முடியும். எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தியோலைட்ஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் சீன். Now, example for operational type. Working of vernier calipers, mechanism of engine, working of your compound layer and working of your logical analyzer. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அதனுடைய எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷனல் டைப். ரீடிங் எ தெர்மோமீட்டர், how to start a electric motor, how to file properly. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தெர்மோமீட்டரில் எந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நார்மல், அபவ் போச்சுன்னா அப்நார்மல். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி கிவன், ஹவு டு ஸ்டார்ட் ஏ எலக்ட்ரிக் மோட்டார் எப்படி பிகின் பண்ணணும் அப்படின்றது, அண்ட் ஹவு டு ஃபைல் ப்ராப்பர்லி, எந்த எவிடன்ஸ் எதுக்கு வேணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் த திங். எக்ஸாம்பிள் ஃபார் illustrational type இது concept like a deflections, discharge through innovation, principles like Ohm's law and law of frictions. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கறதால இது illustrational skills. Classification can also be on the basis of the location where demonstration is conducted. எங்கெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த லெபார்டரி, ஒர்க் ஷாப், ஃபீல்டு அண்ட் கிளாஸ் ரூம் பேஸ்டு டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த 4 ஃபீல்டில் தான் லொக்கேஷன்ஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் planning for a demonstration involves 6 stages. One is designing, rehearsal, motivation, performance, practice and feedback. Your first one is design. The teacher has to decide outcomes to be achieved through the demonstration. எங்கெங்க, கிளாஸ் ரூமில், லெபார்டரியில், ஃபீல்டில், ஒர்க் ஷாப்பில். ட்ரை டு ஹாவ் த என்ட்ரி லெவல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரி லெவல் எவ்வளோ அப்படின்றதுலாம் ப்ரீவியஸாக they have to calculate it. Beware of certain points. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது டிசைன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே சொல்லணும். that need the attention during demonstration. Next one is planning for rehearsal. Before starting the demonstration, arrange the required materials and equipment systematically. ஸோ rehearsal அப்படின்றது முன்கூட்டியே ஒரு ப்ரிவ்யூ பார்க்குறது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். மேக் ஷோர் த எக்யூப்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. ஸோ மிஷினை வந்து டெமோ பண்ணும்போது ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் முன்னாடியே அவங்க முன்கூட்டியே பார்த்துக்கணும். இஃப் நெசசரி ப்ரிப்பேர் விஷுவல் எய்ட்ஸ். அதுக்கு ரிலேட்டடான விஷுவல் எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா சார்ட்டோ இல்லை பிபிடி இந்த மாதிரி நம்ம
காமிக்கும்போது great effectiveness like drawing, graph, diagram, chart, slide, films and such others. Teacher is sure and confident that everything will work during the demo in front of the students. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி காமிக்கும்போது இதெல்லாம் ப்ரிப்பேராக இருக்கா அப்படின்னு ஒரு ரிஹர்சல் டீச்சர்ஸ் போகணும். ப்ரிப்பேர் வெல் ஃபார் ஈச் ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றத யோசிச்சுக்கணும். இஃப் நீடட் ரிப்பீட் த whole sequence or part if it is required. ஒன்று ஃபுல் செக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்ட்டாகவும் பிரித்து அவங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். Next one is planning for performance. The student should hear and see the demonstration clearly while demonstration பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அது கிளியராக பார்க்குறாங்களான்றது முக்கியம். Teacher will attempt to look at the work. If the teacher talk to work table rather than to the students, what will happen further? இப்போ இதை பண்ணும்போது இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கொஷினை கேட்கலாம். Encouraging students to ask questions and make a special effort to clear their doubts. அவங்களுக்கு என்ன doubts இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். Make sure the students see the demonstration clearly. Very important point it is. The size of model should be appropriate for the size of the group. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பேருக்கும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் அவங்க கம்ஃபர்ட்டில் அந்த டெமோ ப்ராடக்டை வச்சுருக்கணும். Planning for practice. The demonstration is for development of skills. Allow the students to eliminate or practice. Students practice பண்ண வைக்கணும். Promote interaction within students. Students to students question raise பண்ணி ஒரு interaction section வச்சா then teachers students will be very happy with the peer groups இல்லையா? அதனால் அந்த peer groupஸோடு கேட்கும்போது they will say the answer. Supervise each students. என்னதான் சொல்லிக் கொடுத்து அவங்கள பண்ண வச்சாலுமே அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத டீச்சர் ஹேஸ் டு சூப்பர்வைஸ். வைல் தே ஆர் ப்ராக்டிஸிங் வாட்ச் காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்றத ரெக்டிஃபை பண்ண தெரியணும். ஒன்ஸ் த டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ரிப்பீட் and explain both correct and incorrect way of doing. என்ன தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லணும். Has planning to evaluate each student's performance of a skill. ஒவ்வொரு சைல்டுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க டெவலப்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்றத நம்ம பார்க்கணும். Planning for feedback. Invite any of the faculty members or colleagues to watch the new demonstration. ஸோ யாராவது ஒரு நியூ மெம்பர்ஸோ இல்லை யாராவது கொலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய டெமோ பார்க்கும்போது they can give a feedback for it. Have a detailed feedback from him or his observe during the demonstration and note குட் பாயிண்ட்ஸ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அவங்க அதை நோட் பண்ணும்போது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சஜஷன்ஸை அவங்க கொடுப்பாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மேனிப்புலேட்டிங் ஸ்கில்ஸ். பிரின்சிபல் ஆஃப் பிளானிங் எ ஸ்கில் லெசன். டெமான்ஸ்ட்ரேட் த ஸ்கில் இன் ஃபுல். பிரேக் த ஸ்கில் டவுன் இன் டு பார்ட்ஸ். குட்டி குட்டியாக பிரித்து கிவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் பிளான்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ். என்ஷோர் ஃபீட்பேக்கு. ஸோ அந்த பசங்களுக்கான ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம், அதுக்கான ஃபீட்பேக்கில் மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும். நவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எ ஸ்கில் பை அ டீச்சர் இஸ் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட். ஒன்று டூயிங் பார்ட், இன்னொன்று எக்ஸ்பிளைனிங். டூயிங்கிறது அவங்க செய்யறது, எக்ஸ்ப்ளனேஷன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. A list of equipment, tools and other materials required for demonstration. ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்றது லாஜிக்கல் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் ஸ்கில் விச் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஃபாலோஸ். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸை தே ஹாவ் டு ஃபாலோ இந்த செஷன் அப்படின்றது சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல் க்ளூ அண்ட் கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டெப் டு பி எம்பாசைஸ்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கீ பாயிண்ட்ஸ் அண்ட் க்ளூஸை நம்ம எடுத்து கொடுக்கறது. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி சேஃப்டி ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். எந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாலும் தே நீட் எ ப்ராப்பர் சேஃப்டி அண்ட் சேஃப்டினஸ்ஸை சொல்லணும். ஸ்டெப்ஸ் ஃபார் டெவலப்பிங் ஸ்கில்ஸ். ஸ்கில் லெசன் இஸ் ஆஃப் 2 types. ஒன் இஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பை டீச்சர் ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டர், ப்ராக்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். ஷோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு டூ இட். எக்ஸ்பிளைன் கீ பாயிண்ட்ஸ். கிவ் ரீசன்ஸ் ஃபார் டூயிங் பர்டிகுலர் ஸ்டெப் இன் எ பர்டிகுலர் வே. எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். ரிப்பீட்
let the students watch the teacher or demonstration to do it again. திரும்ப teachers பண்ணுறத பார்க்கும்போது they get a clear outcome of it. Let them do the simple parts of the job, provided feedback. ஸோ அவங்க பண்ண ஃபீட்பேக்லேருந்து இன்னொருத்தவங்க யாராவது பண்ணியிருப்பாங்களே அந்த ஃபீட்பேக்லேருந்து நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ரெக்டிஃபிகேஷனுக்கு வருவாங்க. ஹெல்ப் them to do the whole. ஸோ ஃபுல்லாக பண்ண சொல்லிவிட்டு அவங்கள அப்சர்வ் பண்ணணும். ப்ரொவைட் ஃபீட்பேக். Allow for free practice. Provide feedback again. Put them on their own. அவங்களா புதுசாக பண்ண வைக்கலாம். Points to be taken care of before giving demonstration. Anticipate those steps which may cause us the greatest difficulty and provide readily from the supplementary instruction to clarify the point. அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்டாங்களோ அதில் இருந்து எந்த அளவுக்கு அவங்க கிளாரிஃபை பண்ணி விஷயத்தை பண்ண முடியும்ன்றத சொல்லிக் கொடுக்கலாம். Have all the material and equipment needed for the demonstration at hand within reach. அவங்களுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சைமல்டேனியஸ்லி என்னென்ன அடுத்தடுத்து அப்படின்றதையும் அவங்களுக்கு ரீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Rehearsal is very important before actual presentation. Be sure everything works as planned. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி ரெடியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். Give short demonstration to avoid fatigue of students. ஸோ சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணுறதால பயம் அவங்களுக்குள்ளே இருக்காது. அண்ட் ஹெல்ப் டு ரிட்டென்ஷன் வாட் இஸ் லேர்ன்ட். அவங்க கற்றுக்கின விஷயத்த நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸோடு செய்வாங்க. Remove all possible distraction before the demonstration beginning, like unnecessary noise, unused equipment. ஸோ தேவையில்லாத நாய்ஸோ இல்லை தேவையில்லாத எக்யூப்மெண்ட்ஸோ இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். பிகாஸ் தேமே அந்த வேறு ஏதாவது அப்பராட்டஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். Hold the work aloft when all can get good views. எல்லாருமே அந்த ஒர்க்கை பார்க்க முடியுதா, விசிபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். Stand at the side of the chart or model, particularly when it is on the board. போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா போர்டை மறைச்சிக்கிட்டு நடத்துறதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ சைமல்டேனியஸ்லி நம்ம போர்ட் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் பார்க்குறாங்களா அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். இட் மே பி அ சார்ட் ஆர் மாடல். Support demonstration with a charts, diagram, slide, printed instruction material. Have all students to see the demonstration from the angle in which they can see. So they do not have any difficulty when they do themselves. அதுதான் அவங்களுக்கு ஸ்பேஷியஸான பிக்சர் மூலிமா காமிக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் அந்த டெமோவை ஃபுல்லாக பார்க்குற மாதிரி அப்சர்வ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். Be sure that everyone can see the work of your demonstration is measured by its visual appeal. அவங்கள பார்க்கறதுக்கான வியூஸ் தான். Use large equipment objects if possible. ஸோ தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றா பார்க்காம எல்லாருக்குமே விசிபிளாக பார்க்கக்கூடியதை லெபரட்டரியில் போய் பார்ப்பாங்க இல்லையா, பியூரெட் எங்கே இருக்குது, பிப்பட் எங்கே இருக்குது, அந்த மாதிரி அவங்கள பார்க்க வைக்கலாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால். Avoid glare from the லைட் சோர்ஸ் அண்ட் ஷைனி சர்ஃபேஸ். அவங்களுக்கு அந்த கிளாரிங்லாம் இல்லாமல் போர்டு இருக்கா அப்படின்றதுலாம் பார்த்துக்கணும். Advantages of demonstration method. It can provide learning for both cognitive and psychomotor. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அவங்க யோசிப்பாங்க, கையால் செய்வாங்க. ஸோ போத் த cognitive and psychomotor domains is important. It helps in arousing the spirit of discovery among students. அவங்களே புதிய கண்டுபிடிக்கிற அந்த உணர்வுகள் அவங்களுக்கு வரும். Students can learn easily and faster as involving sense of seeing step by step. ஒரு ஸ்டெப்பாக பார்க்கும்போது அவங்க ஈஸியாக பண்ண முடியும். And hearing the verbal explanation. The learner's attention can be retained as a result. Students get the opportunity to observe what is actually happened. என்ன நடந்தது அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனில் you can retain it. Trial and error time of students. Sometimes we have to use the trial and error method to reduce the mistakes. Hazard, breakage and accidents can be checked. ஸோ ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் லேபில் நடக்காமல், பிரேக் டவுன்ஸ் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய கடமையில் இருக்கும். இட் லீட்ஸ் டு எ பெர்மனன்ட் லேர்னிங். ஆனால் கட்டாயமாக இது ஒரு பெஸ்ட் லேர்னிங்காக இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஸ்டூடெண்ட் கேன் ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் வாட் தே கேன் சி அண்ட் ஹியர் அட் அ பாயிண்ட் இன் த டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போகும்போதே அவங்க என்ன பண்ணலாம், என்ன பார்க்குறாங்களோ அதில் கொஷின்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். It shows students how to handle the material process
டூல்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட். இந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு டு ஹேண்டில் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூப் எடுத்து ஈட் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் ஹேவ் டு யூஸ் த ஹோல்டர். அந்த மாதிரி விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடணும். Limitation of demonstration. Visibility of the demonstration cannot be assured, particularly in a class or class of large number of students or a small size object is shown. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு சின்ன ஆப்ஜெக்ட் வச்சு சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டெமோவை நம்ம பெரிய பிகர் சைஸில் கொண்டு போகணும். The teacher has to take extra time and effort to explain and implement a demonstration. In case availability கம்மியாக இருந்தால் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மூணு ஸ்டூடெண்ட்ஸோ அப்சர்வ் பண்ணுற மாதிரிக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எஃபர்ட் போடணும் டீச்சர். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் லேர்னிங் பை டூயிங். இது லேர்னிங் பை டூயிங் மட்டும் கிடையாது. தியரட்டிக்கலி வாட் தே அப்சர்வ் ஆல்சோ தே ஹாவ் டு டூ. ரெக்வயர் எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ். இப்போ கரண்ட் வோல்டேஜில் மீட்டர்லாம் லைட் போட்டால் அந்த அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது அவங்க எக்ஸ்பென்சிவாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது பண்ண முடியல அப்படின்னா லோவஸ்ட் காஸ்ட்டில் அவங்களுக்கு அதர் ரிசோர்ஸஸ் வச்சு சொல்லலாம். All topic cannot be covered by the method during this time constraint. கட்டாயமாக டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதால ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடோ அதை கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Then only they can applicably in the practical. It may be possible that all the students do not see and hear equally. ஸோ எல்லா பசங்களுமே கட்டாயம் பார்க்காமையோ கேட்காமையோ இருந்துடக்கூடாது. As a result it may be not understand ஈக்குவலி. ஸோ இதனால் நாகும் அவங்க கட்டாயமாக நம்ம என்ன எஃபெக்ட் போட்டு இந்த டெமோ கொடுத்துருந்தாலும் யூஸ்லெஸ் ஆகிடும். அதனால் அவங்க பார்க்குறாங்களா காதால் கேட்குறாங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட், வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். கைண்ட்லி ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ.